இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது நம்ம ஒரு கடைபிடிக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இதுல எல்லோருமே பார்த்தோம்னா, நீ எந்த வருஷம்ப்பா பிறந்தேன்னு கேட்டா, யாருமே அவரவர்கள் பிறந்த தமிழ் வருடத்தை சொல்வதே இல்லை. தமிழ் வருஷம் சொல்றவாங்கிறது பார்த்தோம்னா ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கிறவா வேணா சொல்லலாம் அவர்கள் எந்த வருடத்திலே பிறந்தார்கள் அப்படிங்கிறத. ஆனா ஒரு 60 வயதிற்கு உட்பட்டவர்களை பார்த்தோமே ஆனால் அவர்கள் பிறந்த தமிழ் வருடம் எது என்பதே பெரும்பாலானோருக்கு நிச்சயமாக தெரியாது. உனக்கு என்ன வயசுன்னு கேட்டோம்னா உடனே இந்த ஆங்கில புத்தாண்டினை நினைவிலே கொண்டு வந்து அவர்கள் எந்த வருடம் பிறந்தார்கள் என்பதை கழித்துத்தான் வயதினையே சொல்லுவார்கள். நான் 1984ல பிறந்தேன், இப்ப 2026 நடக்கிறது, அப்ப எனக்கு இவ்வளவு வயசாருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லின்னு இருப்பாளே தவிர எனக்கு ஒரு 42 வயசு ஆகுது சார்ங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டினை தான் நினைவிலே கொண்டு சொல்கிறார்கள். அப்படி நம்முடைய நினைவோடு கலந்துவிட்ட ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இது போக குறிப்பாக நாம் அனைவரும் நினைவிலே கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதமானது நம்முடைய தர்மத்தின்படி இது என்ன மாதம்? இது ஒரு மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தினைத்தான் பகவான் கீதையில எப்படி சொல்றான்னு பார்த்தா, மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லி மிக உயர்வாகவே சொல்லி இருக்கிறார். இது போக நம்முடைய தர்மத்தின்படி, நம்முடைய தர்மசாஸ்திரத்தின்படியே இந்த மார்கழி மாதமானது தேவர்களினுடைய விடியற்காலை பொழுதாகவே பார்க்கப்படுகிறது. தேவர்களுக்கெல்லாம் இது விடியற்காலை பொழுது என்பதால் தான் இந்த மாதம் இத்தனை சிறப்பு பெற்றிருக்கிறது. ஆக இந்த மாதத்திலே வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டினை நாம் சிறப்பாக கொண்டாடுவதில் எந்த விதமான தவறும் இல்லை.